Hello all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே இன் லைஃப் தான் பார்க்க போறோம். கூடவே கொஞ்சம் ரெசிபீஸும் ஷூட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோ யாரனா புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தம்பி பாத்தீங்கன்னா பார்க் போணும்ட்டு ஒரு 3 நாளா ஒரே அமக்களம். அவங்க அப்பா 3 நாளும் பார்க் கூப்பிட்டுன்னு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் டெய்லி போணும்ட்டு அமக்களம் பண்ணிட்டே இருக்கான். சரி இன்னைக்கு பாப்பாவையும் யஷிகாக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. பாப்பாவையும் அப்படியே கூப்பிட்டுன்னு அப்படியே பார்க் போயிடலாம். பாப்பா ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு கோவில் மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே ஒரு குளம், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்க் இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் ரெடியாகி போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறதுக்கும் பாப்பா அவங்க ஸ்கூல்லேருந்து எல்லா பசங்களையும் வேனில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே பாப்பாவை கூப்பிட்டுன்னு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு தெரியாது, ஆக்சுவலி சடன் பிளானாக தான் நாங்கள் கிளம்பணும். பாப்பா வேனில் ஏறிட்டு இருந்தாங்க, நாங்கள் கரெக்டாக போனோம். ஸோ பாப்பாவை கூப்பிட்டுன்னு வந்துட்டோம். இதுதான் அந்த கோவில் பக்கத்துலேயே இந்த மாதிரி குளம். இந்த குளத்துக்கு பின்னாடி பார்க் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் பசங்களுக்கு ஃபிஷ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் கூப்பிட்டு போய் விளையாட வைக்கலான்னு கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. சரி அங்கே பொரி இருக்குதான்னு கேட்டோம். பார்த்தா பொரி இருந்தது. வாங்கிட்டு ஃபிஷ்ஷுக்கு பசங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குவாங்கன்ட்டு பசங்கிட்ட பொரி பாக்கெட் வாங்கிட்டு கொடுத்துருந்தோம். அவங்களும் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பொரி போட்டோன்னே எல்லா ஃபிஷ்ஷுமே வந்துடுச்சு. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நல்லா பொரி போட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பசங்களும் போட்டாங்க, நானும் போட்டேன். அவ்வளோ ஃபிஷ்ஷும் பசங்க ஒன்றா பார்த்தோன்னே இன்னும் நானே போடுறேன்னு பசங்க எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பேக்கெட் அங்கேயே. அவ்வளோ ஃபிஷ்ஷுங்க பொரி சாப்பிட்டு எனக்குமே ஹாப்பி. எவ்வளோ மீன் வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம ஃபிஷ்ஷு, நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லு கொச்சன்னு அவ்வளோ ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாட்டைஸ் வேறு ஒன்று வந்தது. பசங்க அந்த டாட்டைஸை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி. பசங்க அந்த டாட்டைஸ் கிட்ட நின்று பார்த்துட்டு ரொம்ப நேரமாக அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கே டாட்டைஸ்? உள்ளே போயிடுச்சா? கூப்பிடு, வெளியே வா டாட்டைஸ் சொல்லு. போதும், வா போலாம். உள்ள போயிட்டு இருக்கா டாட்டைஸ்? கவின் உன்னை பார்க்கணுமா? வெளியே வா, கூப்பிடு, வெளியே வா சொல்லு, அப்பதான் வரோம். அதோ அங்க வந்துச்சு பாரு. அங்கடா, அங்க பாரு வந்துச்சா டாட்டைஸ்? விவேகானந்தாவுடைய ஸ்டாச்சு இருந்தது. பாப்பா யார் இது, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க கொஷின்ஸு. அதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்க் கூப்பிட்டு போகல பசங்களை, எங்கேயே ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகிடும்னுட்டு இங்கேருந்து இப்படியே கூப்பிட்டுன்னு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமாவும் இங்கே டாட்டைஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்லேயே மயூரா பேக்கரி இருக்குது. அங்கே போய் பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கலாம், நம்மளும் அந்த சாக்கில் எதுனா சாப்பிட்டு போகலான்ட்டு பேக்கரிக்கு போயிருந்தோம். நான் ஒரு வெஜ் சாண்ட்விச்சும் ஒரு ரசமலாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசமலாய். ஸோ அது ஒன்று இருந்ததா ஃப்ரெண்ட்லேயே, அது ஒன்று வாங்கிட்டேன். ஹஸ்பண்டு ஒரு வெஜ் சாண்ட்விச் வாங்கிட்டாங்க. ஸோ பசங்க ஜூஸு, ஜெல்லி, அதுக்கப்புறம் இந்த கிண்டர் ஜாய் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க. நாங்கள் வாங்கின சாண்ட்விச்சில் பசங்களுக்கும் பாதி ஊட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே கட் பண்ணால் இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறதா இருந்தது. ஒரு 10:30 போல் போவாங்க. அதுக்குள்ளே சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். பெட்ஷீட்டெல்லாம் நான் எவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சாலும் பசங்க ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க. பார்த்து பண்ணுவேன், அப்படி கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ பெட்டெல்லாம் மேக் ஓவர் பண்ணிட்டு ஆளுக்கு வந்தால் இந்த கீ பஞ்சில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கீழே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு சோஃபா மேலே ஃபுல்லாக உதறி விட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே நீட்டாக வீடு பெருக்கின்னு வந்துட்டால் கொஞ்சம் வீடெல்லாம் நீட்டாகிடும். நம்ம வீட்லேயும் பசங்க இருந்தாங்கன்னா எப்படி அமக்கலம் பண்ணுறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தோடுப்பை எடுத்துகிட்டு போய் நீட்டாக பெருக்கின்னு வந்துட்டால் கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் பசங்க வர்றதுக்குள்ளே. ஸோ வீடியோவும் பெருக்கிட்டு இருந்தேன்.
ஸோ கீழே சோஃபா கீழே பெருக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டோட ஏடிஎம் கார்டு கிடச்சிது. பசங்க தான் கீழே போட்டிருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். சரி சும்மா எடுத்து வச்சுட்டு கலாய்ப்போமே, ஏடிஎம் கார்டை எங்கே கொஞ்சம் கொடுங்கன்னிட்டு தலக்காணி கீழே ஒலிக்க வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு பிறகு கேட்கலான்னிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே வெளியவே உக்காந்துட்டாங்க. கொஞ்சம் இந்த செடிக்கெல்லாம் மண் ரொம்ப டைட் ஆகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விடலான்ட்டு வெளியே உக்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியும் தெரியும் நான் கேட்ட உடனே நான் தான் எடுத்து வச்சுருக்கேன்ட்டு, இருந்தாலும் பரவாயில்ல கேட்கலான்ட்டு கேட்டேன். உன் ஏடிஎம் எங்க? ஏடிஎம் என்ன கேட்டா? உன் ஏடிஎம் உன்கிட்ட தான் கேட்கணும். பர்ஸில் இருக்குமா? இது அப்படியே எடுத்து தர பர்ஸ். எனக்கு தெரியாதுப்பா, நான் கேட்குறேன் உன்னை ஏடிஎம் கூட கொஞ்சம் நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் நீட்டு. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஏடிஎம் கூட எனக்கு என்ன தெரியல. சிரிக்காது, இப்போதான் அப்ளை பண்ணியிருக்கியா? நெக்ஸ்ட் சிக்கன் 65 எப்படி போடுறது பார்க்கலாமா. அது கொஞ்சமாக ஒரு பவுலில் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மிளகு பவுடர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அது கூடவே கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சக்தி சிக்கன் 65 மசாலா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கேர்டு, வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அது போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடல மாவு, அது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு, அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை. இது நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட், நல்லா கிறிஸ்பியாக சிக்கனு. அது கூட கொஞ்சமாக லெமன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் முட்டை போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு முட்டை போட்டுக்கினேன். இந்த மசாலாலே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மசாலா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீ அடுத்த தடவை சிக்கன் 65 போடும்போது. இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஹஸ்பண்ட் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிக்கன் கிரேவி இல்லை வேறு எதுனா செய்ய சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிறதுனால நாங்கள் பசங்க தான், நாங்கள் 3 பேருமே சிக்கன் 65 லவர்ஸ். ஸோ எங்களுக்கு சிக்கன் 65 போதும். முந்தின நாள் வச்ச சாம்பார் இருந்து சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்ட்டு சிக்கன் 65க்கு மட்டும் மசாலா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாப்பா வந்து காத்தாலே நான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டேன்ட்டு எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. நான் சாயங்காலமாக விளையாட போகிறேன், காத்தாலே ஹோம் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுறேன்ட்டு. ஸோ பாப்பாவும் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹோம் ஒர்க்கு. பாப்பாவோட கலரிங் புக்கில் வெரி குட் என்ட்டு A+ எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க மிஸ்ஸு கலரிங்க்கு. ஸோ அதை காமிக்கிறேன்னிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பியும் குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்து அவனையும் ரெடி பண்ணிவிட்டு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி சட்னி, இதுதான் சிம்பிளாக. ஹஸ்பண்டை சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க மேரேஜ், ஸோ அது கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் விட்டு, ஏன்னா போனோடனே குளிக்கக்கூடாதுல்ல, கொஞ்சம் நேரம் விட்டு குளிச்சுட்டு வந்து ஸ்டவ் வந்து முந்தின நாள் மாவு வச்சுருந்தேன் ஸ்டவ் மேலே. அது மாவு வந்து ஃபுல்லாக பொங்கி அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது ஸ்டவ். ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாம் போட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கூடவே அந்த டைல்ஸும் ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். பார்க்க நீட்டாக இருக்கும் டைல்ஸ் எப்பயுமே. ஸ்டவ் க்ளீன் பண்ண உடனே சிக்கன் 65க்கு எண்ணெய் வச்சு சிக்கன் 65 போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூடவே மசாலா வந்து இந்த உதிர்த்து போகாது, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் 65. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சிக்கன் 65 லவர்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னுட்டு. எனக்கு இந்த சிக்கன் 65 விட இந்த சிக்கன் 65ல் வர அந்த கீழே அந்த மசாலா அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் 65 போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாது. ஒன்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்கன் 65 வெந்தோடனே எடுத்து பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஃபுல்லாக போட்டுட்டேன். எந்த கலரும் ஒன்றுமே போடல நான். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சிக்கன் 65ஓட இந்த மசாலா சொன்னேன் இல்லை, அந்த மசாலா ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மசாலாலே எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ஆயிடுச்சு.
கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ காஃபி போட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே காஃபி மேலே ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ போட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு இருந்தேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.